ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அண்ட் டேஸ்டியான வடைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கலாம். கொரப்பாக அரைச்சிருக்கும் போது அந்த பருப்பை நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அண்ட் இது எல்லாத்தையுமே பார்த்தோன்னா ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தோன்னா மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், அப்புறம் இந்த வடை மாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா இதை கலந்து வச்சிடலாம். எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து வச்சுட்டு இதை நெக்ஸ்ட் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதையும் பார்த்தோம்னா இதை குட்டி குட்டி பீசஸாக நம்ம அந்த பக்கோடாக்கெலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வந்துடக்கூடாது. நமக்கு இந்த எல்லோ கலர்லேயே தான் இருக்கணும். ஆனால் மேலே அந்த கிறிஸ்பினஸ் வந்திருக்கணும், கொஞ்சம் குக் ஆகிருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜில் இதை எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்து தனியாக நம்ம ஒரு தட்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம வடைக்கறி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வடை பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதையும் பார்த்தோன்னா நம்ம சோம்பு போட்டு தாளிச்சிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தோன்னா சோம்பு போட்டு நல்லா சோம்பு பொரிஞ்சு வந்ததும் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இதில் போட போகிறோம். அந்த பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸையுமே இது கூட போட்டுட்டு அண்ட் 2 பெரிய வெங்காயத்தை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் பார்த்தோன்னா இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு ஒரு 50% வதங்கினதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா பார்த்தோம் அப்படின்னா நான் உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு 2ஆக பொழந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மிளகாயை இதில் போட்டுக்கலாம். என்னோடய மிளகா பார்த்தோன்னா ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அதனால் நான் 1 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது கூட இடித்த இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலுமே நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியும் 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் இது கூட சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ பாருங்க, நம்ம தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கினதும் இது கூட இதுக்கான மசாலாலாம் போட போகிறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் மட்டன் மசாலா நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கரம் மசாலா பிடிக்கும்னா நீங்கள் கரம் மசாலாவும் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நிறைய குழம்பு வேணும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். அண்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த வடையெல்லாம் இது கூட சேர்த்து போகிறோம். பாருங்க, அதை ஓரளவுக்கு கொஞ்சம் நான் உடச்சி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். அண்ட் இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையுமே முன்னாடியே போட்டுட்டேன், சொல்ல மறந்துட்டேன், சாரி. லைட்டாக கொதி வந்ததையும் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ சிம்மில் வச்சிடலாம். அண்ட் இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தண்ணியெல்லாம் சுண்டி அந்த பருப்பெல்லாம் நல்லா பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டேஜில் எனக்கு ரொம்ப இது திக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிடலாம். இல்லைனா நம்ம முன்னாடியே பார்த்தோன்னா தண்ணி ஊற்றுவோம்ல, அப்பயே கூட நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றிடலாம். கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி கலந்து விட்டு இறக்கணும் அப்படின்னா நம்மளோட வடைக்கறி சூப்பராக ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடையும் பார்த்தோன்னா சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லா சூட் ஆகும் அண்ட் சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நம்ம இது கூட பார்த்தோன்னா சப்பாத்தி தான் ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், அப்படியே தோசைக்கல் வச்சு சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டு நம்ம செஞ்ச வடைக்கறியோட சேர்த்து சாப்பிட சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு அன்னைக்கு டேஸ்ட்டு. அண்ட் சூடாக சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.